ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கருணா மேப். இதை கே மேப்னு சொல்லலாம். கே மேப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. பூலியன் எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி y = AB + BC இந்த மாதிரி எது வேணால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா AC + BC எது வேணால் வரலாம். அதுதான் பூலியன் எக்ஸ்பிரஷனு. கே மேப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லாஜிக் சிஸ்டம்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைப்ஸ் ஆஃப் கே மேப். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் கே மேப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் கே மேப். செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் கே மேப். தேர்டு பார்த்தீங்கன்னா 4 வேரியபிள் கே மேப். ஃபஸ்ட்டு நம்ம 2 வேரியபிள் கே மேப்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக கே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2n செல்ஸ் இருக்கும். இந்த என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸை பொறுத்து இங்கே வரும். ஸோ இது 2 வேரியபிள்ன்றதுனால 2 செல்ஸ் இருக்கும். ஸோ 4 செல்ஸ் இருக்கும் 2 வேரியபிள் கே மேப்பில். ஸோ இப்படி தான் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் A வரும், இந்த பக்கம் B வரும். நம்ம இதில் வந்து எப்படி பண்ணோன்னா இது A பார், இது B, இது A பார், இது A, இது B பார், இது B. ஸோ இங்கே 0 1 2 3 இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்துப்போம். y = AB + A பார் B. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி நம்ம இந்த செல்லுக்குள்ளே போடுவோம்னா இங்கே B, A பார் A, B பார் B. ஸோ இப்போ ஏபின்னா பார்த்தீங்கன்னா இப்போ A இங்கே இருக்குது, B இது B, A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு ஏக்கு நேராக பிக்கும் நேராக இங்கே 1 போடுவோம். அதே மாதிரி ப்ளஸ் A பார் Bனா A பார் இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, இங்கே போடுவோம். இது இப்படி தான் நம்ம வந்து 2 வேரியபிள் கே மேப்பில் இப்படி தான் நம்ம போடுவோம். இப்போ நம்ம 3 வேரியபிள் கே மேப்பில் என்னென்னு பார்ப்போம். கே மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2n செல்ஸ் இருக்கும். இதில் 2 செல்ஸ். ஸோ மொத்தமாக 8 செல்ஸ் இருக்கும். கே மேப்பை நம்ம 3 வேரியபிள் கே மேப்பை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் A வரும், இந்த பக்கம் BC வரும். இப்போ A பார் A இப்படி வரும்னு தெரியும் உங்களுக்கு. A பார்னா 0 1. ஸோ இதில் BC எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா B பார் C பார் இது எப்படின்னா 0 0, B பார் C 0 1, B C பார் 1 0, BC 1 1. இது ஏன் நான் 1 0 இந்த பக்கம் போட்டோன்னா கே மேப்போட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்டு நம்பர் வந்து இங்கே வரும், 4th நம்பர் இங்கே இந்த இடத்துல வரும். நான் இதில் நம்பர் போடும்போது உங்களுக்கு தெரியும் 0 1 2 3 4 5 6 7. இதுதான் பார்த்தீங்கன்னா கே மேப்போட ரூலு. நம்ம 3 வேரியபிள் கே மேப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பூலியன் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம கே மேப் உள்ள போட போகிறோம். ஸோ இந்த ஏபிசி எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ A இங்கே இருக்குது, BC எங்கே இருக்குது, BC இங்கே இருக்குது. இப்போ ஏக்கு நேராக BC இங்கே 1 போடுவோம். இப்போ இது A பார் BC பார் எப்படி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ A பார் இங்கே இருக்குது, BC பார் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது.
இங்கே 1 போடுவோம். இப்போ ஏபிசி பார்னால் இப்போ ஏ இங்கே இருக்குது, பிசி பார் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே போடுவோம். மற்ற எம்டி டேர்ம்ஸ்லாம் 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம 3 வேரியபிள் கே மேப்பை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம 4 வேரியபிள் கே மேப்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ 4 வேரியபிள் கே மேப்ன்றதுனால 2 பவர் 4 செல்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 16 செல்ஸ் இருக்கும். 4 வேரியபிள்னால் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்ற 4 வேரியபிள் வரும். ஸோ இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஏபி வரும், இந்த பக்கம் சிடி வரும். ஸோ நம்ம அதில் பார்த்த மாதிரி தான் ஏ பார் பி பார் 0 0, ஏ பார் பி 0 1, ஏபி 1 1, ஏபி பார் 1 0. அதே மாதிரி தான் நம்ம ரூல் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த பக்கம் 1 2 3 4 அப்படி தான் வரும். இந்த பக்கம் சிடி எப்படி போடணும்னா சி பார் டி பார் 0 0, சி பார் டி 0 1, சிடி 1 1, சி டி பார் 1 0. உள்ள நம்பர் எப்படி போடணும்னா இது 0 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த தேர்டு டேர்ம் இங்கே வரும்ல, அதனால் இங்கே போடணும். 8 9 10 11 12 13 14 15. ஸோ இதுதான் 4 வேரியபிள் கே மேப்போட ரெப்ரசன்டேஷனு. நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபோர் வேரியபிள் கே மேப்புக்கு ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதோட ரெப்ரசன்டேஷனை போட்டுக்கலாம். ஏபி ஸோ நம்ம இந்த ஏபிசிடியை எப்படி போடுவோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏபிசிடி இதுக்கு நேராக 1 போட்டுக்கலாம். ஏ பார் பி பார் சிடி இங்கே 1 போடுவோம். ஏபி சி பார் டி இங்கே 1 போடுவோம். ஏ பார் பி பார் சி பார் டி பார். ஸோ மீதி எம்டிஆர் இருக்க டேர்ம்ஸ்லாம் நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம 4 வேரியபிள் கே மேப்பை பிளாட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.